ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் பப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் வித்தியாசமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் பிசைஞ்சுக்க போகிறோம். வேற எதுவுமே சேர்க்கல. நம்ம வெறும் எண்ணெய், தண்ணி, உப்பு போட்டு பிசைய போகிறோம். இதை நம்ம மசாலுக்கு தேவையான பொருட்கள்: மசாலுக்கு தேவையான பொருள் ஆனியன், உருளைக்கிழங்கு வேக வச்சது, இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் இது நல்லா ஊறட்டும். நல்லா எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிருக்கோம், ஊறட்டும் நல்லா. இப்போ நம்ம அந்த பப்ஸுக்கு தேவையான மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நீளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 3/4 பங்கு வெந்தால் போதும். அப்படிதான் கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வேணால் கேரட்டு போட்டுக்கலாம், பீன்ஸ் போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மசாலையும் முட்டை கூட போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி வெங்காயம் போட்டுட்டு இந்த மசாலையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே போட்டு முட்டை மட்டும் போட்டு அப்படியே பரட்டி வச்சுட்டு அப்படியே ஊற்றி உள்ளே வச்சு கூட செஞ்சுக்கலாம். நான்வெஜ் வேணுங்கிறவங்க முட்டை செஞ்சுக்கலாம். இதிலே போட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகா பொடி, இதுக்கு கொஞ்சம் தேவையான, ரொம்ப போட வேண்டாம். பச்சை மிளகா போடணும், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் மிளகா பொடி போட்டோம். மிளகா பொடி கருகிறதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டுறணும். சிம்மில் வச்சு தான் மிளகா பொடி போடணும். எண்ணெயில் போட்டோம்னா மிளகா பொடி இதாகும், கருகும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த சீசனிங் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா மசால் பாருங்கள், நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குது. இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பப்ஸுக்கு எப்படி தேய்க்கலான்றத தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இது பெருசாக தேய்ச்சி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கணும். இதை மறுபடியும் தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், 3 போட்டாச்சு. 1 2 3 போட்டிருக்கோம். இப்போ இது சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போ 3 4 பீஸையும் போட்டு இதை மறுபடியும் தேய்க்கணும். பெருசாக அப்படி இழுத்து தேய்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லேயராக வரும். தேய்க்கணும். இதை மறுபடியும் இப்படி திருப்பி போட்டு இப்போ நல்லா நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ இதை நமக்கு வேண்டிய அளவு கட் பண்ணிக்கணும்.
ஜான் ஷேப்பாக இருக்குது. நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள மசாலா வச்சு பேக் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இப்படியும், இதை எடுத்து இப்படியும், அப்படி ஒட்டி விட்டீங்கன்னா நல்லா பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பெருசாக கொஞ்சம் குழந்தைகளுக்காண்டி குட்டி குட்டியாக கொஞ்சம், அதனால் இது பண்ணியாச்சு. இனி நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை, கொஞ்சம் அளவாக இருந்தால் போதும். இப்போ நம்ம வைக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ரொம்ப தீ அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக கருகி போயிடும் நமக்கு. அதனால் அளவான மீடியமான இதில் வச்சா போதும். நல்லா பொரியட்டும். நம்ம திருப்பிடலாம். அந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க. ரொம்ப எண்ணெய் குடிக்காது இது. நம்ம கொஞ்சமாக தான் இது பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம நல்லா வேக விடுறோம். அவ்வளோதான். சிம்மில் வச்சு தான் வேக விடணும். ரொம்ப நிறையா இது பண்ணிடக்கூடாது. நல்லா கடை பப்ஸ் மாதிரி வருது பாருங்க. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி மாற்றி திருப்பி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்க. நல்லா அந்த வேகிறப்பே பப்ஸ் மாதிரி எப்படி விரியுது பாருங்க. அப்படியே பல்ஜ் ஆகுது. அப்படியே பூரா எல்லாம் எப்படி போட்டோம் எப்படி பல்ஜ் ஆயிருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம அடுத்து குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டியாக செஞ்சோம். என்ன பெருசு அது ஃபுல்லாக திங்காதுங்க, வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அதனால் குட்டியாக செஞ்சுருக்கோம். நம்ம நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கையும் வேக வச்சிட்டோம். இதுவும் கொஞ்சம் மாவை நம்ம ரொம்ப தடிமனாக போடலை, லேசாக தான் போட்டிருக்கிறோம். அதனால் நல்லா இப்போ வெந்துருச்சு. லேசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை ரொம்ப எண்ணெய் பிடிக்கல பாருங்க, ட்ரையாகவே இருக்கு பாருங்க. எண்ணெயெல்லாம் ரொம்ப பிடிக்கல, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். பப்ஸு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாஸ் இருக்கு, இதோட நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நான் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.